தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இடப்பகிர்வு அளிப்பதில் நெருடல் ஏற்பட்டுள்ளதாக திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம் பவிதா. நேற்றைய தினம் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு ஆதரவாக நேற்றைய தினம் முதலமைச்சரும் நன்றி தெரிவித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டதால் இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் ஒரு வலியுறுத்தல் ஒன்றை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கூட்டணி கட்சிகளுக்கிடையான பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த அளவீடுகளில் வாக்கு வங்கி வலிமைதான் முதன்மையானதாக அமைகிறது என்றும் பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில் இடப்பகிர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த வரையறைகளுக்கு உட்படாத சில கட்சிகளை அவற்றின் சமூக அடையாளங்களை பின்னணியாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆனால் கட்சிகளின் கருத்தியல் வலிமை ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்பது கசப்பான உண்மையாக உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை வகிப்பவரின் நிலையிலிருந்து ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றியை முன்னிறுத்தி அனைத்து கூறுகளையும் சீர்தூக்கி பார்க்க தலைமைக்கு ஒத்துழைக்க வேண்டியது கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ள பொறுப்பாகும் என்றும், கொள்கை பகையை வீழ்த்துவதும் கூட்டணி வெற்றியை உறுதி செய்வதும் ஒவ்வொரு கட்சியின் கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த கட்சிகளின் நலன்களையும் கருத்தில் கொண்டு வெற்றிக்கான உறுதிகளை வகுக்க வேண்டியது தலைமைக்குரிய தவிர்க்க முடியாத பொறுப்பாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். கருத்தியல் வலிமையில் இன்றியமையாத ஒரு அளவுகோலாக கொண்டு இடப்பகிர்வு உள்ளிட்ட அணுகுமுறைகளை கையாள வேண்டியது இன்றைய வரலாற்றுக்கு தேவையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது நடந்தேறியுள்ள தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இடப்பகிர்வு அளிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருடல் காரணமாக அக்கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் வைத்திருக்கிறார். அதே வேளையில் மதசார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும் அறிவித்துள்ளது. இது அக்கட்சி மற்றும் அக்கட்சி தலைவரின் நாகரிகமான அணுகுமுறை என நாம் பெருமிதப்பட்டாலும் நம் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்குமோ என்கிற அச்சமும் மேலெழுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தோழமை கட்சிகள் தாமே விரும்பி கூட்டணி தலைமை வகிக்கும் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட விரும்பினால் அதனை ஏற்றுக்கொள்வது அக்கட்சிக்கு செய்யும் பேருதவியாகும் என்றும், அதே வேளையில் தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளை அவற்றின் விருப்பத்திற்கு மாறாக தலைமை வகிப்போரின் சின்னங்களில் போட்டியிட கோருவது என்பது ஏற்புடையதல்ல என்றும் திமுகவை விமர்சித்து திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு பதிவை வைத்திருக்கிறார். அது அவர்களின் சுதந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முடக்கி போட்டுவிடும் என்றும், கூட்டணியின் தலைமை தோழமை கட்சிகள் அத்தகைய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது ஜனநாயகத்திற்கு செலுத்தும் பெருமதிப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழல் மதவாத திரிவாத வலதுசாரி கும்பலை வீழ்த்த வேண்டிய இந்த அறப்போரில் மக்கள் நீதி மய்ய கட்சியும் நம்மை போலவே தேர்தலில் போட்டியிடும் ஒரு பங்கேற்பாளராக நம்மோடு கைகோர்த்து களமாட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடாது என முடிவெடுப்பது அவரின் பெருந்தன்மையாக இருக்கட்டும். மதவெறி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கும் கருத்தியல் வலிமையையும் 4% அளவில் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி வலிமையையும் தமிழ் சமூகத்தில் பெரும் செல்வாக்கு என்னும் உயரிய நன்மதிப்பு வலிமையும் கொண்ட கமலஹாசன் அவர்களை அவ்வாறு விட்டுவிட மாட்டோம் என கூறிய திருமாவளவன் அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டியது தங்களின் உயரிய மாண்பாக அமையட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்குனே ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் மீதான நன்மதிப்பையும் தங்களின் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும் என்ற முதலமைச்சருக்கு திருமாவளவன் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். தோழமையோடும் தங்களின் உடன்பிறப்பு என்னும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் வெல்வோம் ஒன்றாக என்கிற தங்களின் உன்னதம் வாய்ந்த சகோதரத்துவ முழக்கம் வெற்றிகரமாக முழுமை பெறும் என்றும் முதலமைச்சருக்கு திருமாவளவன் ஒரு வலியுறுத்தலை வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.